வணக்கம் மக்களே, வாங்க இந்த கண்டினியூடு ஃப்ராக்ஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது சொல்லித்தரேன். இது என்ன மாடல்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த சம்மில் 1 1 1 இங்கே எல்லாமே 1ன்னு இருக்குது, இங்கேயும் எல்லாமே 1ன்னு இருக்குது, இங்கே மட்டும் நம்பர் 1/4ன்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன வேணால் இருக்கலாம், 2/3 3/4 இங்கே என்ன வேணால் இருக்கலாம். பட் இங்கே எல்லாமே 1 தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே 1ன்னு வந்துச்சுன்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி சிம்பிள்னு பார்த்துங்க, இங்கே எல்லாமே மைனஸ் இருக்குது, நம்ம மைனஸ் தான் பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே 1/4 இருக்குல்ல லாஸ்ட்டாக, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அந்த 1ஐயும் 4ஐயும் பக்கத்தில் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு எத்தனை மைனஸ் இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 புள்ளி வச்சுக்கணும். 1 2 3 4 புள்ளி வச்சுட்டிங்களா? இப்போ நம்ம மைனஸ் தான் பண்ண போகிறோம். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். 4லேருந்து 1 நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்பரை தான் போடணும். 4 1 இப்போ மைனஸ் போடுங்க. 4 - 1 வரும் 3யா? இப்போ நெக்ஸ்ட் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். என்ன நம்பர் 3. 3லேருந்து 4 தான் மைனஸ் பண்ணுவோம். அப்போ 3யும் 4ஐயும் ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மைனஸை நடுவில் போடுங்க. 3 - 4 என்ன வரும், -1. இப்போது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நம்பரை தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். நம்பர் போடும்போது என்ன சைன் இருக்கோ அதுவும் சேர்த்து தான் நம்பராக வரும். அப்போது -1 3 இதை ரெண்டு தான் நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மைனஸ், அப்போ என்ன வரும், -4 வருமா? -4ஐ இங்கே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். அப்போது என்ன நம்பர் இருக்குது, -4 இருக்கா, இங்கே -1 இருக்கா, நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 சிம்பிள் பக்கத்தில் வந்துன்னா இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த -4 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகுமா? அப்போது +1. அப்போது -4 + 1 என்ன வரும், -3. ஸோ லாஸ்ட் டாட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போது லாஸ்ட் நம்பர்னா இருக்குது -3. அந்த -3ஐ நியூமினேட்டரில் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்பர்னா இருக்குது -4, அதை டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. இப்போது இதில் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ மீதி என்ன இருக்குது, 3/4 தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி 3/4. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இந்த சைன் மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதே மாதிரி இன்னும் ஒரு 4 மாடல் இருக்குது. அந்த 4 மாடல் நான் வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.